வணக்கம் அடியார்களே, சைவ பெருந்தகைகளே, எல்லோரும் வருக வருக என்று வந்து கொண்டிருப்பதை காணுகின்ற பொழுது மிகவும் சந்தோஷமாகத்தான் இருக்கின்றது. 7000 8000 அடியார்கள் என்று மேலே வந்து கொண்டிருக்கின்றார்கள். என்று 10,000 பேருக்கு மேல் வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அண்ணாமலையான் பெருமை சொல்லவும் முடியாது வார்த்தைகளால். இந்த ஆலயத்தை ஸ்தாபித்தவர்கள் பல பேர் இருக்கின்றார்கள். இவர்களெல்லாம் எங்களுக்கு நல் வழியை காட்டி இந்த ஆலயத்தை அமைத்து ராஜகோபுரத்துடன் மூலமூர்த்தியாகிய சிவலிங்க பெருமானும் விநாயக பெருமானும் முருகப்பெருமானும் குஜாம்பாள் என்ற அம்மனும் அங்கே நவக்கிரகங்களும் அதுக்கடுத்தா போல பைரவ பெருமானும் விளங்குகின்ற இந்த ஆலயம் உண்மையிலே பாக்கியம். ஒரே ஒரு குறைபாடு தான் அதிலே உண்டு, தீர்த்தக்கேணி அமையாதது தான். மும்மூர்த்திகளும் பாடிய தலங்களிலே இந்த அண்ணாமலையானை குறிப்பிடுகின்றார்கள். அந்த அண்ணாமலை தென்னிந்தியாவிலும் வட இந்தியாவிலும் அமைந்திருக்கிறார்கள் என்றால் லண்டன் நகரிலே 25 வருடங்களுக்கு மேலாக இந்த ஆலயம் அமைந்திருக்கின்றது. இன்று 14வது தேரோட்டத்தை காணுகின்றது. ராஜகோபுரத்தோடு இருக்கும் இந்த அண்ணாமலை விநாயக பெருமான் முதல் தேரிலே பவனி வந்து கொண்டிருக்கின்றார்கள். பக்தர்களுக்கு அருட்காட்சியை கொடுக்கும் இந்த விநாயக பெருமான் பேறு பெற்ற எல்லாருக்கும் பாக்கியத்தை அள்ளி அள்ளி வழங்கி கொண்டிருக்கின்றார். அதே போன்று சிவன் அடியார்கள் எல்லாம் மகிழ்ந்திருக்க பெருந்தேரிலே உண்ணாமுலையாளோடு அண்ணாமலை பெருமான் வந்து கொண்டிருக்கின்றார். இந்த அண்ணாமலை பெருமான் உலகமெல்லாம் இருக்கும் பக்தர்கள் எல்லாரையும் வருக வருக என்று அருள் பாலித்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் எல்லோரும் உண்மையிலே நாங்கள் லண்டனிலே வசிக்கின்ற இந்த சிவாலயன் லூசியம் சிவன் கோயில் என்று அழைத்தாலும் அண்ணாமலை பெருமான் என்றுதான் கூற வேண்டும். அப்படித்தான் எல்லோரும் அழைக்கின்றார்கள். இவருடைய பெருமைகளை வார்த்தைகளால் அள்ளி கொடுக்க முடியாது.